ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடைசி நேரத்தில் விஜய் அவர்கள்ட்ட சஞ்சய் உதவி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அதுவும் மெயின் ரீசன் அவரோட படம் ரிலீஸ் ஆகாமல் செம்ம சிக்கலில் மாட்டிருக்கு. இதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திச்சே ஆகணும்னு படக்குழுவினர் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த லைக்கா சைட்லேருந்து அந்த சிக்கலை தீர்க்கறதுக்காக விஜய் அவர்களை மீட்டும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சந்திச்சதுல இப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு. அண்ட் படம் இந்த மந்த் எண்டில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஜேசன் சஞ்சயோட விடாமுயற்சியும் அண்ட் அவரோட திறமையும் வீணா போகக்கூடாது, அவரோட உழைப்பு பெஸ்டா கொடுத்திருக்காரு. இந்த படம் செம்மையா வந்திருக்கு. இதை கண்டிப்பா பாக்குற ஆடியன்ஸ் இது அவரோட முதல் படம் அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி பக்காவா எடுத்து வச்சிருக்காரு. ஒவ்வொரு சீனையும் அவர் செதுக்கி வச்சிருக்காரு. அண்ட் அவர் டைரக்ஷன்ல தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. நீங்க எப்படி டைரக்ஷன் வருவீங்க, உங்களுக்கு நடிப்பு தானே இன்ட்ரெஸ்டடா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சாங்க. ஆனா அதையும் மீறி அவரோட முதல் படத்தை வெற்றிகரமா எடுத்து முடிச்சிருக்காரு. அதுவும் பெரிய பெரிய கேஸ்ட வச்சே இந்த படத்தை எடுத்திருக்காரு. அப்படி ஒரு போல்டான முடிவை எடுத்திருக்காரு ஜேசன் சஞ்சய் அவர்கள். இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய கடைசி நேரத்துல ஏகப்பட்ட சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. இதனாலதான் இப்ப ரீசெண்டா சென்னையே வந்திருக்காரு. அந்த பிரச்சனையை இப்ப சால்வ் பண்ணிட்டாங்க. அண்ட் கடைசியா விஜய் அவர்கள்ட்ட போயிட்டு உதவி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் ஜேசன் சஞ்சய் போகல, படக்குழுவினர் தான் படத்தோட சிக்கல்களை தீர்க்கறதுக்காகவும் படத்தோட ரிலீஸ் டேட்டை சீக்கிரம் முடிவு பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் போய் பேசியிருக்காங்க. அண்ட் அது நல்ல முடிவாகவே அமைஞ்சிருக்கு. இந்த மந்த் எண்ட்ல கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க படக்குழுவினர். அது முடிஞ்சதுதான் இப்ப ஹைதராபாத் போயிருக்காரு ஜேசன் சஞ்சய் அவர்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த நியூஸை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.